ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 மாடல் வந்து இருக்குது. அண்ட் இந்த வண்டியோடைய ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம ஒன்றும் ஓட்ட போகிறதில்ல. இது வந்து இதோட டாப் வேரியன்ட் மாடலு. ஸோ டிஸ்க் வித்து ஃபுல்லி கன்சோல் டிஜிட்டல் மீட்டர் வித் ப்ளூடூத் கனெக்டோடு வரக்கூடிய ஒரு மாடல். இதுதான் ஜூபிட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியன்ட் பைக்குனே கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம், அண்ட் பைக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் வந்து கண்டினியூவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பைக் ஓட்டுறதுக்குமே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பைக்கோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஃபுல்லாக ஒரு எல்இடி செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே முன்னாடி விட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டரும் இதிலே வந்து எரியும். நான் உங்களுக்கு வேணால் போட்டு காட்டுறேன். அந்த பைக்கோட அந்த டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரையும் மெர்ச் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அண்ட் முக்கியமாக பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ஸில் ப்ரீமியமான கார்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவுமே நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் ஓட்டுற அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ரைடிங் குவாலிட்டியுமே இந்த வண்டியில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்ஸுமே நல்லா லென்த்தான சீட்டு. அண்ட் இதில் வந்து ஃபியூவல் டேங்க் முன்னாடி வரதுனால பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்மெட்டுக்கான பேகுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இதில் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு டூயல் பர்பஸ் மாதிரி. இதுக்கு மேலே இந்த வண்டியில் அதே மாதிரி கிக்கர் கிடையாது. மெயினாக கிக்கர் வந்து ஸ்மார்ட் டெக்குங்கிறனால கிக்கர் எடுத்துட்டாங்க. ஸோ பேட்டரி வந்து கம்பல்சரி உங்களுக்கு நல்ல ஒரு இது ஹெல்த் கண்டிஷனில் இருக்கணும். அண்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டட் சிஸ்டத்தோடு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் த்ராட்டில் கொடுத்தா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். தெரியுதுங்களா? நான் வந்து செல்ஃப் பட்டன் அழுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த த்ராட்டில் மட்டும் ஹோல்ட் பண்ணால் போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படியே எடுத்து மூவ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ரொம்ப ஹைலாம் ஓட்ட போகிறது இல்லை, ஜஸ்ட்டு சும்மா நார்மலாக இந்த சின்ன தெருவில் மட்டும் ஓட்டி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் வண்டியோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. முன்னே வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் அந்த ஸ்மூத்னஸ் இருக்குல்ல, நீங்கள் நல்லாவே இந்த வண்டியில் இந்த ஸ்மூத்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த ரைடிங்கோட அந்த எபிலிட்டியும் நல்லா இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்குங்க. ஸோ ரியரில் ட்ரம் பிரேக்கு இந்த மாடல் மட்டும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் இருக்க மாடலும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பிரேக் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரம் இருக்க மாடல் கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்க் பிரேக்கு வித் டிஜிட்டல் மீட்டரோடு வரக்கூடிய ஒரு மாடல் இது. ஸோ டிஜிட்டல் மீட்டர்னால் இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த மாடலில் மட்டும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆஹா, நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. அந்த ரன்னிங்கில் வந்து சுத்தமாக ஒரு வைப்ரேஷன்ஸே இல்லைங்க இந்த வண்டியில். ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தராக இருக்கும். இங்கே ஒரு யூட்டன் அடிப்போம், எப்படி இருக்குன்னு டர்னிங் ரேடியஸ் வந்து பாருங்கள். நல்லா லைட் வெயிட்டு, 110 kg சம்திங் தான் வெயிட்டு. பவர்னு பார்க்குறப்போ ஒரு 7.5 நியூட்டன் பிஹெச்பி பவர், 9.6 நியூட்டன் மீட்டர் டார்க். கொஞ்சம் டார்க்குங்கிறது இந்த வண்டி கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. மோஸ்ட்லி இது ஒரு 125 cc ஸ்கூட்டரில் தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் அண்ட் டார்க் வந்து இருக்கும். பட் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே நல்லாவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. பவரும் டார்க் அதெல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டின விதத்தில் நான் சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ரைடிங் குவாலிட்டி அண்ட் இந்த லுக்ஸுமே நல்லா இருக்குது. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பவர் டவுனாக தான் எனக்கு தோணுது. ஆனால் டார்க் அந்த இனிஷியலாக நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய அந்த டார்க்குங்கிறது இந்த வண்டியில் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. ஸோ டார்க் விஷயங்கிற பார்க்குறப்போ அது நல்லாயிருக்கு. பட் பவருங்கிறது கொஞ்சம் ஒரு லேக் அவுட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எஸ், ஒரு 110 cc ஸ்கூட்டருக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது தான். இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போதுமானதாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது பார்க்கும்போதும். ஒரு சின்ன ஒரு ரைடு மாதிரி தாங்க, ரொம்ப பெருசாலாம் நான் எங்கேயும் ஓட்டலை. ஜஸ்ட்டு சும்மா நார்மலாக ஒரு கம்மியான ஒரு சின்ன இடத்துல நான் அப்படியே ஓட்டி காட்டுறேன், என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீல் மட்டும் வந்து பாருங்கள். ஸோ ரைடிங்கோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நல்லா ஸ்டாண்டாக நல்லா உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சீட்ஸோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அண்ட் அண்டர் சீட் ஸ்டோரேஜுங்கிறது இந்த வண்டியில் கொஞ்சம் பெருசு. ஸோ இதனால் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் உட்காந்து ஓட்டிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓட்டுறப்பையும் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரைடிங்கோட ஃபீலுங்கிறது நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 12 inches வீல் சைஸ் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 inches. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த ரைடிங்கோட குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும் இந்த வண்டியில் மட்டும். ஓகே, இந்த இடத்துல ஒரு டர்னிங்கை போட்டுருவோம். எனக்கு முன்னாடி நான் அந்த 110 cc ஜூபிட்டர் ஓட்டினதை விட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்மூத்தராக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அந்த ரைடிங்கோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் அந்த ஒரு ஃபீல் குட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி ஓட்டுறதுக்கே நல்லா இருக்குது. இந்த ஜிடிஎல் மீட்டர்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்பகத்தன்மையாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்டார்க்லேயுமே நம்ம நிறைய மீட்டர்ஸ் வந்து பார்த்தாச்சு இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த வண்டியில் இருக்க மாதிரியே தான். பட் என்னென்னா இதில் ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கு இந்த ஒரு மாடல் மட்டும் பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 6,000 to 7,000 உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக வரும்.
மற்றபடி உங்களுக்கு வண்டியோட ரைடிங் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு வண்டிக்குமே ஒரே இன்ஜின், ஒரே மாதிரியான அந்த ஸ்மார்ட் பவர் இன்ஜின் தான். ரொம்பவே இன்ஜின் வந்து ஸ்மூத்தராக இருக்கும், உங்களுக்கு எந்தையுமே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு நம்னஸ் இருக்கும் என்ஜினில், அது வந்து இந்த ஜூபிட்டர் 110 வந்து கிடையாது. கொஞ்சம் இது வந்து நல்லா காமாக ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அதே மாதிரி பிரேக்கிங்கோட குவாலிட்டி நான் முன்னை விட இது கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான். ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ரியர் பிரேக்கும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி நல்லாயிருக்கு. அந்த பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரேக்ஸோட அந்த எஃபிஷியன்சிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இதில். இது ரொம்பவே சின்ன வீடியோ தான், ஏன்னா ஜூபிட்டர்லாம் நீங்கள் பல பேர் ஓட்டியிருப்பீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா, 2025 இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐ ஓப்பன் வீடியோ மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இந்த வண்டியோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப இது நல்ல ஒரு குவாலிட்டியான மிஷின்ஸ் தான். ஸோ குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வண்டியோட கம்ஃபர்ட் லெவல் அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு பட்ஜெட் 1,10,000 1,15,000 தான் உங்கள் பட்ஜெட்டு. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல வண்டி வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக எனக்கு வந்து தோணுது. ப்ரைஸுமே உங்களுக்கு 1,15,000 டு அந்த ரேஞ்ச் 1,10,000 ரூபா தான் வரும். இதோட ப்ளூடூத் டாப் வேரியண்ட்டுங்கிறது. இதோடைய பேஸ் வேரியண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1,00,000 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி வந்து சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹை பவர் மிஷின் தேவையா, இல்லை உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டிஜிட்டல் கன்சோல் அது இதுன்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுதா, இல்லை வந்துட்டு நீங்கள் நார்மலான ஒரு பைக்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து கிக்கர் எதுவும் இல்லாதது எனக்கு ஒரு மைனஸாக தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆக்டிவாக இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிக்கர் வந்து கிடையாது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம கிக்கர் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஊட்டி பார்த்த வரைக்கும் ஓகே. நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதோட இன்னொரு வெர்ஷன் வந்து வச்சுருக்கேன். இது வந்து புது வண்டி ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வண்டி வந்து ஓட்டியிருக்கோம். இதுக்கு முன்னாடினா இதே மாதிரி இன்னொரு வண்டி வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ அதோட ஃபீலே எனக்கு நல்லா இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் கனெக்ட் பைக் வந்து ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஃபீலோட வந்தது. பட் ஓகேங்க, டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த டிவிஎஸ் ஐகோ அசிஸ்ட்டுங்கிறது அந்த இன்டெலெக்சுவல் ஐகோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா வண்டி வந்துட்டு ஒரு சர்டன் ஆர்பிஎம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு திரும்ப த்ராட்டில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது. நீங்கள் நார்மலாகவே ஜஸ்ட் பிரேக்கை மட்டும் பிடிச்சி நீங்கள் த்ராட்டில் மட்டும் முறுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான். இதோட சீட் ஸ்டோரேஜுங்கிறது நல்லா பெருசு. நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரொம்ப பெரிய சைஸுங்க. இது வந்து ஜூபிட்டர் 125லையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சைஸ் தான் இருக்கும். அதே அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளாகவே கம்ஃபர்டபுளாக இல்லை, நீங்கள் நல்லா பேகு ஹெல்மெட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒரு சின்ன வீடியோவாக தான் இருந்திருக்கும். நான் ரொம்ப பெருசாக வந்து நான் எதுவும் டிஸ்கஸ் பண்ணலை. ஒரு நார்மலாக ஒரு குட்டி வீடியோ தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பைக் வந்து பர்டிகுலர் அந்த ஜூபிட்டர் 110 வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அண்ட் இந்த டிசைன் வந்து டிவிஎஸ் நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாராவது இந்த பைக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓனர்ஷிப் இந்த வண்டி வந்து என்ன மாதிரி இருக்குது அண்ட் என்ன மைலேஜ் கொடுக்குது, நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு வந்து வாங்குனீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இதோட வந்து என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ மாதிரி இதே மாதிரி நிறையா நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே நண்பா, இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.